மஞ்சரதமே மெல்ல மெல்லவா வஞ்சி எடுத்த கிள்ள கிள்ளவா பிஞ்சு மனச சொந்தம் கொள்ளவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரவா உனக்கும் தினம் நினைச்சி இங்கு கொதிக்குது உள்ளம் பதமா உள்ளுக்குள் உள்ள நெருப்பு வந்து அழைக்கணும். என்னப்பா இது திருச்சி சாதனா மேல நீங்க கேச கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா திருச்சி சாதனா வீடியோ போட்டுட்டு தான் இருக்குது. அப்ப திருச்சி சாதனாக்கு சட்டம் மேல பயம் இல்லையா? இல்ல சட்டமே ஒரு இருட்டாருன்னு சொல்லிட்டு திருச்சி சாதனா தெரிஞ்சு போச்சா? எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் வந்து கைவிட்டு வாங்கினா, 1000 ரூபாய் கைவிட்டு வாங்கினா, இப்படி இருக்கிறவங்க வந்து போலீஸ் வந்து உடனே வந்து கைது அப்படின்னு சொல்லி கொட்ட எழுத்துல போடுவாங்க. ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் சுட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனை பத்தி ஒரு நியூஸ் வராது. அவன் நினைச்சானா எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் தப்பிச்சு போயிடலாம். அதே மாதிரி ப்ராஸ்டியூஷன்ல 500 ரூபாய், அதுக்கப்புறம் 1000 ரூபாய், இந்த 2000 ரூபாய், இந்த லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் பிடிச்சு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே 1 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் வாங்கி ப்ராஸ்டியூஷன் பண்றவங்க கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. ப்ராஸ்டியூஷன் பண்றவங்கள இது வரைக்கும் போலீஸ் கைது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுதான் இந்தியாவோட சிஸ்டம், இதுதான் இந்தியாவோட டிசைன். அதனாலதான் இந்த திருச்சி சாதனா மாதிரி இருக்கிற பெரிய கூட்டங்களா வந்து ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியன் சிஸ்டம் அவ்வளவு வீக்கா இருக்குது. அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டறையா தான் இருக்குது. ஏழைகளுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்துரும். ஆனா பணக்காரனுக்கு என்னைக்குமே தண்டனை கிடைக்காது. இந்த திருச்சி சாதனால இந்த திருச்சி சாதனா மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்ற இந்த ப்ராஸ்டியூஷன் பண்றாங்களா, இதுவும் ப்ராஸ்டியூஷன் தான். இந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற எல்லாருக்குமே நல்லா தெரியும் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திருச்சி சாதனா பத்தி 2021 இந்த பொம்பளையோட வீடியோ போய் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு ரெக்வஸ்ட் வச்சேன். ஆனா ஒருத்தன் கண்டுக்கல. அதுதான் ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இந்த காஜு பிடிச்ச ஆம்பளை கூட்டம் இருக்காங்களா, அவங்க திருந்துற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த திருச்சி சாதனா பெரிய கல்சடை. இந்த திருச்சி சாதனா பாத்துட்டு இருக்காங்க, அவன் எவ்வளவு பெரிய கல்சரியா இருப்பான். சரி, அதை ஓரமா வச்சுக்கலாம். இந்த திருச்சி சாதனா ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ல சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பார்த்தனா 510 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 390 ரூபாய் வாங்குறாப்புல. கணக்குப்படி மாசத்துக்கு பார்த்தா 1,98,900 ரூபாய் வருது. அதாவது 2 லட்சம் ரூபாய் அசால்ட்டா வருது. நாங்கெல்லாம் அவ்வளவு சாஃப்ட்வேர் படிச்சிருக்கோம். ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு ஒரு HRI, அதுக்கப்புறம் இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வர்றதுக்கு 2 to 3 வருஷத்துக்கு மேல மினிமம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணதான் கிடைக்கும். ஆனா இது வெறும் துணியை லைட்டா கவுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏக்கமான ஒரு பேச்சை பேசுறானே இந்த சொல்லைங்க இருக்காங்கல்ல, ஓடி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், திருச்சி சாதனாவை நீங்க ஜெயில போட்டாலும் திருப்பி வந்து திருச்சி சாதனா இதே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இதே ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆன்லைன் ப்ராஸ்டியூஷனை பாக்கிறதுக்கு ஒரு கேடுகட்ட கூட்டம் இருக்கும் போது எப்படி இந்த கூட்டத்தை திருத்த முடியும்? இந்த திருச்சி சாதனா ஏதோ ஒரு குப்தா இந்த ஒரு 15-12 பேர் மேல நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். நாங்க வந்து அப்படியே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு மாற்றம் பண்ண முடியாது. ஏன்னா சட்டம், திருப்பி சொல்றேன், சட்டம் ஒரு இருட்டறை. இந்த கூட்டம் உள்ள போயிட்டு திருப்பி வந்து அதே தொழில தான் செய்வாங்க. சட்டம் தன்னோட கடமை செய்யும். யாருக்குன்னா 500 ரூபாய் வாங்குறவன் 1000 ரூபாய் வாங்குற மட்டும் தண்டிக்க செய்யும். இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான கூட்டங்கள் என்னைக்குமே தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சட்டம் ஒரு இருட்டறை.